இஸ் ஃபிட். ஒரு ஃபைட்ஸ் ரவுடி அடிக்கிறாருன்னா ஃபைட்ஸில் நம்பக்கூடிய விஷயமா இருக்கு. சென்டிமெண்ட்ஸ், ஃபன்னு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எதை பார்த்தாலுமே இஸ் காட் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. நீங்கள் டான்ஸ்ன்னு எடுத்துட்டா இஸ் ஐகானிக் டான்ஸில். பட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கிறவர், அவர் பேசுறது விஸ்பர் மாதிரி காதுலேயே விழமாட்டேன்றது. இவர் எப்படி ஸ்பீச்லாம் கொடுக்க போகிறாரு நினச்சா அது எனக்கு ஷாக். அந்த எனர்ஜி ஒன்று பார்த்தேன் ஸ்பீச்சில், அந்த எனர்ஜி எனக்கு ஷாக். என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்று இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான். இவ்வளோ வருஷம் ஒருத்தங்களால ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ண முடியுமா சார்? இந்த இன்டர்வியூல கூட சொல்றாரு, 2011 சொல்றாரு, எனக்கு இருக்குதுங்க அந்த இன்ட்ரெஸ்ட், பட் நான் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி உடனே போயெல்லாம் ஆக முடியாதுங்க. ஆமாம், அதுக்கு ஒரு பேட்டர்னை நான் பில்ட் பண்ணி அதுக்கு செட் பண்ணி அதை வச்சுட்டு அப்புறம் தாங்க அங்கே போக முடியுன்றாரு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம். சும்மா ஏதோ சொல்றாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ கூட அசம்பிளியில் வந்துட்டு ஆப்போசிஷன் பீப்புளெலாம் வந்து பேசும்போது, அந்த பார்ட்டி லீடர்ஸ் பேசும்போது சிஎம் உட்காந்து நோட் பண்ணி அதை நான் நீ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நேற்று ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம், அதாவது அவங்க அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு, பட் இதெல்லாம் வந்து நான் வைக்கிற கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. இவர் பாட்டுக்கு வேகமாக பேப்பர் பென்லாம் எடுத்து அந்த கிரிட்டிசிசம் நோட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஆச்சரியமாக இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு he will produce results, but his silence is his answer, but don't expect an immediate verbal answer. ஹலோ கலர் கண்ணாடி வியூவர்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்மளோட பாஸ்கி சார் இருக்கார். வணக்கம் பாஸ்கி சார். எஸ் மிஸ்டர் மாலா, வணக்கம். ஹலோ சார், எப்படி வெல்கம் டு ஆர்ஆர். ஐயோ சாரி, அது இல்லை கிரிக்கெட் பேசி பேசி வந்து நீங்கள் அப்படியே இதுக்குள்ள இது ஆர்ஆர்ஆர்ல இல்லை 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 சார். சார் இந்த வீடியோவில் வந்து ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் சிஎம் விஜய். ஸோ மிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் அவரோட வந்துட்டு ஒரு ஜேர்னியில் இருந்திருக்கீங்க. இன் ஹிஸ் சினிமா ஜேர்னி அங்கங்கே நீங்களும் அவரோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் அதான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு ஒரு சிஎம் ஆயிருக்கிறாரு அப்படின்றது வந்துட்டு உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ த பிகினிங் கெரியர் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அவரோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கேப் காமெடிக்கு முன்னாடி அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. விஜய் ரொம்ப ஃபேமஸ்ன்றது மட்டும் தெரியும். ஓகே. கேப் காமெடி வந்ததுக்கான ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அந்த ஹரிகிரி அசம்பிளி அப்போ பண்ணிட்டு இருந்தேன் ஜெயா டிவியில். 2001 அந்த டைம். அது 2000 ஜூலை 19லேருந்து செப்டம்பர் 2003 வரைக்கும் டெய்லி பண்ணி ஒவ்வொரு கெஸ்ட்டை கலராக பண்ணிட்டு இருப்போம். அப்போது அதில் வந்து மிஸ்ஸஸ் டிடிவி தினகரன் தான் இதுக்கு அப்சல்யூட்லி இன்ஸ்ட்ருமெண்டல்னா அவங்க தான் போல்டாக அன்னோன் ஃபேஸை கொண்டாந்து, பாஸ்கி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், டெய்லி கலராக பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்ததே கிண்டலுக்கு. ஸோ அவங்கள நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்போ ஆரம்பிச்சது பாருங்கள். அப்போ ஆரம்பித்த அந்த ஸ்பீடு, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கிண்டல்லாம் பார்த்தபோது மேகசீன்லலாம் வந்து இவங்களெல்லாம் இப்போ இவரையும் சிட்டி பாபுவும் பார்த்தாலே ஓடுறாங்க தலை தெரிக்க எல்லாரும் அப்படின்லாம் வந்தது பாருங்கள். அப்போ நான் வேண்டினேன் 100th எபிசோட் மட்டும் இது வந்ததுன்னா திருப்பதிக்கு வரேன்னு வேண்டினேன். 30 தாண்டாதுன்னு நினச்சேன். 100th வந்தபோது திருப்பதி போயிட்டு போனேன் பாருங்கள். அப்போ என்னுடைய மென்டார் மதன் வந்து, மீசை எடுக்க போகிறீங்களான்னு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, அப்படியே விட்டுருங்கன்னாரு. அந்த ட்ரெண்டு அப்போ ஆரம்பிச்சிது. அப்போது வந்த உடனேல ஒரு ஃபோன் வந்தது. விஜயோடைய படம் யூத்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லேருந்து ஒரு ட்ராக் இருக்குது, கேப் மாத்திரா மாதிரி அப்படின்னு வின்சென்ட் செல்வா சொன்னார் டைரக்டர். கேப் மாத்திர ஒரு ட்ராக் இருக்குது வித் விஜய், அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டவுடனே, நான் விஜய்ங்கிறாங்க கேப் மாத்திர இன்ட்ரெஸ்ட் இருக்காவா, நான் வரேன்ட்டு போயிட்டேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு மை ஹெட், இந்த கெட்டப்னால தான் அந்த விஜயோட கான்டாக்டே வந்தது. அதில் தொப்பி மாற்றுறதுன்றதுனால அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு எல்லாருக்கு மைண்டில். விஜய் வருவார், இவர் தொப்பியை பிடிங்கின்னு போவார், திருப்பி இவர் போய் கோவமாக திருப்பி வாங்கின்னு வருவாருன்றது தொப்பின்னு கேப் மாதிரி அவர் ஆட் பண்ணார் விவேக் அதில். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. சூப்பர், வண்டர்ஃபுல். ஸோ இப்போ அந்த மூவி ஷூட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் விஜய் அவர்கள் நேரெலாம் பார்த்தது கிடையாது. ஓகே. ஸோ ஹவ் வாஸ் ஹி இன் த செட்ஸ் ஆஃப் யூத்? ஃபஸ்ட்டு மாயாஜாலில் ஷூட்டுக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டில்லு தான் ரொம்ப ஃபேமஸ். மாயாஜாலில் ஒரு க்ரௌடு, ஏன்னா விஜய் வந்து ஒரு க்ரீன் ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன், அதை போட்டுன்னு ஒரு எஸ்கலேட்டர் இறங்கி வருது. நான் போய் உட்காந்துருக்கேன், சாதாரணமாக க்ரௌடோட போய் உட்காந்துட்டேன். ஒரே ஒரு சேர் பக்கத்தில் இருந்தது. க்ரௌடில் அப்படியே உட்காந்து அப்படி பார்த்துனே இருந்தேன். அப்போ தான் பார்க்குறேன், ஓஹோ விஜய் வருதானா
அவர் ஹீரோயினோட சந்தியான்னு நினைக்கிறேன் ஹீரோயின், அப்படியே இறங்கி ஏதோ பேசினே வர ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே எல்லோரும் கை தட்டினாங்க, க்ரௌட்லாம் கை தட்டி ஏன்னு கை தட்டினாங்க. நான் அப்படி பார்க்குறேன், ஃபஸ்ட்டு டைம் சினிமா ஷூட்டிங் பார்க்குறேன். அந்த க்ரௌடுக்கிட்ட இறங்கும்போது திடீர்னு இல்லை இப்படின்னாரு விஜய். நான் இல்லை அப்படி திரும்பி பார்க்குறேன், யார் அப்படின்னு பார்த்தா இப்படின்னு எனக்கு தூக்கி வரிப்படுது. என்னையா? ஆமாம். அந்த க்ரௌடு அப்படியே பிரியுது, அப்படியே நேராக வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார், பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு ஹாய் சார் அப்படின்னு. சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் சார், டெய்லி பார்ப்பாங்க சார் அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போது ஆல்ரெடி ஒரு 100 எபிசோட் தாண்டிடுச்சே, நீங்கள் வரலாமே அதில் கெஸ்ட்டு அப்படின்னு. சார் அப்படின்னாரு. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குமே சார். நான் நார்மல் இன்டர்வியூவே ரொம்ப யோசிப்பேன் போகிறேன், நீங்கள் என்ன அதில் போய் என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சு. இல்லை சரி ஓகே உங்கள் இஷ்டம், நான் சும்மா தான் கேட்டேன். அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஒரே சிரிப்பாயிடுச்சு, அதுலேயே சிரிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் சொல்கிறேன் ஒவ்வொரு எபிசோடில் யார் யார் எப்படி எப்படி கலடா பண்ணோம், கிண்டல் போயின்னு இருக்குது, எல்லாரை பற்றியும் கிண்டல் போயின்னு இருக்கு. ரொம்ப கிண்டல் பண்ணால் இங்கேருந்து ஓட்டுவார், ஏன்னா ஓவராக சிரிப்பு இங்கே வருதுன்னா யாரையோ கலாய்க்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துருமேன்ட்டு. அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அதுக்குள்ளே அப்புறம் சீன்ஸும் போதெல்லாம் பயங்கர கிண்டல் நிறைய நடக்கும். அதெல்லாம் என்கிட்ட கேட்பார் எப்படி எப்படி நடக்குது கிண்டல்லாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் சொல்லுவேன். அதில் வந்து ரொம்ப அவர் பயங்கரமாக சிரித்தது ஒரு ஷாட்டில் என்னென்னா, இன்டர்வெல் ஷாட்டில் வந்து மணிவண்ணன் வந்து ஸ்டேஜில் வந்து இதுதான் என்னுடைய பொண்ணு, இதுதான் என்னோடய மாப்பிள்ளை, வருங்கால மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ க்ரௌடில் வந்து நானும் விஜயும் பக்கத்தில் நிற்கிறோம். ஆக்ஷன் அப்படின்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்படி நான் கை தட்டினேன். இவர் ஒன்றும் சரியாது, என்ன சார் அப்படின்னு. எதுக்கு சார் இப்போ கை தட்டினீங்க அப்படின்னு. இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே கை தட்டின. இல்லை சார் இது க்ளோஸ்அப் சார், இதுக்கு நீங்கள் கையெல்லாம் தட்ட வேணாம், இது எனக்கு க்ளோஸ்அப் பண்ண. அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி செம்ம தமாஷ்லாம் இருக்கும். இஸ் த சேம் பர்சன் சார்? நீங்கள் அப்போது பார்த்த ஒரு விஜயன்ற இருப்பார்ல, ஸோ அப்போ பார்த்ததுக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த ஷூட்டுக்கு அப்புறமா திரும்ப வந்து மறுபடியும் இன்னொரு படத்தில் அவரோட நடிச்சிங்க, சிவகாசியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட படம்லாம் நீங்கள் நடிக்கல, நேரில் ஏதாவது மீட் பண்ணியிருப்பீங்களா? இல்லை. ஸோ அப்போ இப்போ இந்த வருஷங்களில் ஒருத்தவங்க நம்ம பழைய இருந்தோம் அப்படின்னா, என்ன இது இவர் வந்து அப்போ இருந்து அதே விஷயங்கள்லாம் இன்னும் இப்படியே இருக்குது அந்த மாதிரி do you feel or you see that you know he has changed? எனக்கு அவர் சிஎம் ஆவார் அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்க்ளிங் டவுட் ஒன்று இருந்தது. அது ஏன்னு சொல்கிறேன், நான் வந்து வெளியில் ஷூட்டிங் எல்லோரும் க்ரௌட் நிற்கும் போது அந்த பெசன்ட் நகரில் அந்த கேப் மாத்திர ஒரு சீன் இருக்கும், அந்த சீக்வன்ஸ். அப்போ அவர் வந்து காரில் இருந்தார். அப்போ நான் வெளில எல்லோரும் க்ரௌடாக நிற்கிறச்ச திடீர்னு திருப்பி என்னை உள்ளே கூப்பிட்றது சிக்னல் கேட்டுது. காமிச்சார் கார் உள்ள. நான் அவரோட கார் உள்ள போகிறேன், என்னென்ன கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இன்னும் மோர் வந்து வெள்ளரிக்காய் மோரெல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் சார் நீங்கள் வெளிலலாம் நிற்காதீங்க, நீங்கள் உள்ளே இருங்க, நான் போய் என் ஷார்ட்டை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படியான்னு. அப்புறம் சொன்னாங்க இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகணுன்னு. என்ன பண்ணேன், நான் நமக்கு தான் அதிக பிரசங்கியாச்சு. உங்கள் படம் ஒன்று பார்த்தேன், தமிழன் பார்த்தேன், அதை பற்றி ஃப்ராங்காக சொல்லலாமான்ட்டு நிறைய. சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் அதில் வந்து நிறைய சிவிக் ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துன்னு வர மாதிரி நிறைய சீன்ஸ் வருது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி எலிமெண்ட்டோடு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப ப்ரீச்சியாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், சார் என் கூட ஒரு 2-3 பேர் கடப்பாறையை வச்சுன்னு இருப்பாங்க, வச்சு படிப்பாங்க எந்த விஷயம் பண்ணாலும், நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு மனசில் படுறதுன்னு. சரி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது, அந்த ஃப்ராங்க்னஸ் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா தமிழ் யூத்துக்கு முன்னாடி படம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் ஷார்ட் முடிச்சுட்டு வரேன், அப்புறம் நம்ம பேசலாம். யார் சார் இவ்வளோ பெரிய ஹீரோ, என்ன சார் அது என் கூட எப்படி பழகின்னு இருக்காருன்னு எனக்கு ஒரே ஷாக். ஸோ அது முடிஞ்சுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து அந்த தன்னுடைய கைண்ட்னஸ் அதெல்லாம் அங்கே பார்த்தேன். அப்புறம் வெளியில் போவோம், பேசுவோம், ஜாலியாக செட்டில் போய் அதெல்லாம் இருந்தது. பட் இவருக்கு வந்து அதில் அந்த இடத்துல அந்த ப்ரீச்சின்னு சொன்னபோது அந்த தமிழன் பற்றி கொஞ்சம் விட்டால் நீங்களே சிஎம் ஆகிடுவீங்க போல இருக்குன்னு ஒரு லைன் சொன்னேன், சிரிச்சார். இது நான் சொல்கிறது 26 வருஷத்துக்கு முன்னாடி, அவருக்கு ஞாபகம் இருக்குது சான்ஸே இல்லை. பட் இதை நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் விட்டால் நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க போல இருக்கேன்னு. எனக்கு இன்ட்யூஷன் எப்பயுமே ஒர்க் ஆகும், அதை நான் சொல்லிட்டேன். இப்போது ஆஸ் ஐ சீம் வாக் இந்த காரிடார் ஒரு சம்வேர், ஒரு அசம்பிளிலையோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நடந்து வரைச்சே அப்படியே இருக்குது. ஏன்னா கேரவனில் உட்காந்துருப்பார், சார் ஷார்ட் ரெடின்னுவாங்க, இறங்கி வருவார், அதே மாதிரி ஒரு 3/4 ஷர்ட்டை மடக்கின்னு ஒரு ஜீன்ஸை போட்டு மெதுவாக நடந்து வருவார். டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொன்ன உடனே ஷார்ட் முடியும். ஷார்ட் முடிச்சுட்டு அந்த மானிட்டரில் பின்னாடி போய் டேரக்டர் பின்னாடி நின்று போய் அந்த சீனை பார்ப்பார், திருப்பி சாந்தமாக போயிடுவார். இவர் நடந்து போகிறதும் சேமு, ஆனால் அந்த ஷார்ட்டில் பார்க்குற விஜய் வேறு. அது எங்கே இந்த ஸ்பிளிட் பர் ஷார்ட் மாதிரி மாறிடுவார் அந்த ஷார்ட்டில். ஸோ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த வாக். அப்படியே நான் பார்க்குறேன். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் காட் அ பிளேசர் நோ, அதர்வைஸ் அப்படியே அதே விஜயை பார்க்குறேன், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ரியாக்ஷன் ஸ்லோ, கூல் அண்ட் காம். இஸ் அ பொலிட்டிக்கல் தோனி என்னை பொறுத்த வரைக்கும். காம், அதே தோனி தான், அதே காம்னஸ்.
உள்ளுக்குள்ளே 150 விஷயம் ஓடின்னு இருக்கும். அந்த மொத்த எனர்ஜியும் திங்கிங்லேயே போகிறதுன்றது இப்பவும் தெரியுது, முகத்தில் அப்பவும் அப்படியே தெரியுது. ஸோ தட் ஐ ரியலி லவ். ரியல் நாஸ்டாலஜிக்னா அந்த வாக்கில் தெரியுது. சார் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சனை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து உங்களோட ஒரு 4-5 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் எப்படி ஒருத்தங்க அப்சர்வ் பண்ணுவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். Yeah. இப்போது இவர் வந்து ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் குவைட்டாகவே இருக்கார்ல, ஆமாம்மா. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவரை வந்து நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லாம் யாராவது ஒருத்தவங்க பாராட்டினா கூட முறைச்சிட்டே பார்த்துட்டு ஆமாம்மா. என்ன இவர் பாராட்டுற சிரிக்க கூட மாட்டேங்கிறாரு நிறைய பேர்லாம் அவர் கேட்பாங்க அந்த டைமில் ஆடியோ லான்ச் டைமில். அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த குவைட்னஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய நபர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக விஷயம் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, அவங்க செயலில் காட்டுவாங்கம்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் இருக்காரு. வெரி வெரி குவைட், பட் வாட் எவர் ஹி டஸ் இட் இஸ் ஹேப்பனிங் லைக் எனிதிங். He has understood the pulse magnificently. பப்ளிக்கோட பல்ஸ். நான் அதில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நான் அவர்கிட்ட சொன்ன உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். நான் அப்போ இமேஜின் ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன். நீங்கள் வாங்க சார் அப்படின்னா நான் அவருடைய இந்திரா நகர் வீட்டுக்கு ஒரு அடி போனேன் 2001. ஒரு ஸ்லீவ்லெஸ் போடணும், ஸ்பெக்ஸ் போடணும். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஸோ நான் ஒரு கதையை சொல்கிறேன் சார். நீங்கள் வந்துட்டு விஜய் அவர்கள்ட்ட போய் கதை நரேட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம்மா, ஃபுல் ஃப்ளெஜ்ட் கதையை நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் சொல்லிட்டேன் நான். ஓகே. அப்போ நான் சொல்கிறேன் சார், இது என்னுடைய கதை தான். ஆக்சுவலாக அது ஆனந்த விடனில் நான் ஜோக்ஸ் எழுதும்போதெல்லாம் பாஸ்கி 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 நேம் பரவலாக எல்லாருக்கும் தெரியும். பாஸ்கி ஜோக்ஸ்ன்றது ஃபேமஸ். என்ன யாரும் தெரியாது, நான் பாஸ்கின்றது தெரியாது, ஏன்னா என் உருவம் அதில் தெரியாது, என் நேம் மட்டும்தான் பிரிண்டில் இருக்குது. ஆனால் ஹரிகிரி அசம்பிளி நான் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சோடனே ஐ ஆம் ஹரின்னு சிட்டி பாபு சொல்லுவார், ஐ ஆம் கிரின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்ன கிரின்னு தெரியும், ஆனால் என்ன பாஸ்கின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பாஸ்கின்ற நேம் தெரியும், ஐடென்டிட்டி தெரியாது. இப்போ ஐடென்டிட்டி தெரியும், மொட்டையார் பாருன்ட்டு, ஆனால் இவர் தான் பாஸ்கின்னு தெரியாது, கிரின்னு வச்சுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் சார். அது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். சார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டிஷாக ஒருத்தர் இருப்பார், உங்கள் டைப்பே தான் சார். இன்ட்ரோவர்ட்டிஷாக சின்ன வயசுலேயே பப்ளிக்கை பார்க்குறதுக்கே ஷை, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவருடைய நேம் பயங்கர பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் கதை எழுதுகிற கெப்பாசிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து அவருடைய பேரை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த கதையை ஃபேமஸ் ஆக்கினே பேரை ஃபேமஸ் ஆக்குறாங்க. விஜய்ன்ற நேம் போய் ஃபேமஸ் ஆகினே போகுது. யாருன்றது ஆனால் ஆள் தெரியாது, நேம் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெஸ்பான்ஸே இல்லை. இவங்க அம்மா போய் எல்லாருக்கும் கதையெல்லாம் பத்திரிகைக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து இவருக்கு என்னென்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த கதை எழுதுகிற அபிலிட்டியில் இந்த நேம் செல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இது யூஸ் ஆகிறதில்ல. இறந்ததுக்கப்புறம் எல்லா ரெக்கக்னேஷனும் வந்து நிறைய பணம் வர ஆரம்பிக்கிறது அந்த நேமுக்கு. அந்த நேம் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர் பை த டே. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், வா வெளியில் வந்து சொல்லு, இது மாதிரி நீ தான் அந்த விஜய்ங்கிறது நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் எல்லாருக்கும் நீ தான். இல்லை நான் வந்து எதுக்கு வரணும், எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது வராத பணம் இன்னுமே வந்து இது என்ன போகுது, வேணாம் பீப்புளெலாம் பெனிஃபிட் ஆகட்டும், போகிறோம் பப்ளிக்கு இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பேரை வச்சு பப்ளிக்குக்கெலாம் ஃபண்ட்ஸ் போகுது இவரோட நேம்லேயே. ஆனால் இவர் யாரும் தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் குரூப் வந்து ஒருத்தர் வந்து அதை யூஸ் பண்ணின்னு நான் தான் விஜய்னு ஒருத்தர் உள்ளே வரும்போது நவ் ஹி ஹேஸ் டு கோ அண்ட் ஓப்பன் அப் இன் த பப்ளிக் சேயிங் தட் ஐ ஆம் தி ஆக்சுவல் விஜய். இதை சொல்லும்போது இவர் பைத்தியம்ன்றாங்க. ஹவ் இஸ் கோயிங் டு ப்ரூவ் தட் இஸ் தி ஒரிஜினல் விஜய். இதுதான் இந்த கதையை நான் போய் சொன்னேன். யூ நோ ஹவ் ஹி ரியாக்டட். சார் நீங்கள் சொல்கிற கதை எனக்கு அப்பீலையும் இருக்குது சார், எனக்கு பிடிக்குது சார். ஆனால் ஒன்று சார், நீங்கள் சீனுக்கு சீன் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் சொன்னாதான் மக்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த சீன்லன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒருத்தர் ஒரு மூவிக்கு ஒரு கதைக்கு 2001 சொல்கிறாருன்னா ஒவ்வொரு சீனுக்கும் அப்போ மக்களோட பல்ஸை புரிஞ்சிக்காமல் அவர் எப்படி கேமரா முன்னாடி வர்றாரு. he may not have met the public ரெகுலர்லி அப்போது, பட் அவரோட மைண்டு பூரா நான் ஒன்று பண்ணேன்னா பப்ளிக்கு என்கிட்ட என்ன பிடிக்குது, நான் என்னோடய ப்ரெசன்ஸில் அந்த சீனில் என்ன பிடிக்குது. ஸோ இஸ் ஒன்லி திங்கிங் ஆஃப் த பப்ளிக். he may not talk much, பட் திங்கிங் எனர்ஜி பூரா பப்ளிக்கில் இருக்குன்றது தான் சொல்கிறேன். எனக்கு சர்ப்ரைஸில் அவர் வந்தது. இந்த எலெக்ஷனில் வந்தது சர்ப்ரைஸு. பட் இவர் இந்த ஃபீல்டுள்ள வந்தார்னா எதாவது பண்ணுவார்ன்றது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை. பட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கிறவர், அவர் பேசுகிறது விஸ்பர் மாதிரி காதுலேயே விழமாட்டேன்றது. இவர் எப்படி ஸ்பீச்லாம் கொடுக்க போகிறாரு நினச்சா அது எனக்கு ஷாக். அந்த எனர்ஜி ஒன்று பார்த்தேன் ஸ்பீச்சில், அந்த எனர்ஜி எனக்கு ஷாக். இந்த ஆடியோ லான்ச்சில் அதை ஸ்டார்ட் பண்ண வச்சு அதை அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ விச் மீன்ஸ் மைண்டில் கிளியராக இருக்குது. ஸ்மாலர் ஆடியன்ஸ், வைடர் ஆடியன்ஸ், குளோபல் ஆடியன்ஸ், பேச்சிலேயே நான் போய் ரீச் பண்ணணும் எல்லாரையும். இதெல்லாம் பாட்டில் டப் இத்தனை நாள், இவ்வளோ எனர்ஜி ஆஃப் தாட்ஸ் பாட்டில் டப், இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்பீச்சில் வெளில வருது. ஸோ திஸ் இஸ் மீ அப்படின்னு காமிச்சது பீப்புளுக்கு ரொம்ப அப்பீல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நான் பேசிக்லி த்ரூ யூ ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் திஸ் பர்சன். இப்படி கூட ஒருத்தங்கனால வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணுவோம், அந்த பிளானை வந்துட்டு ஒரு வருஷத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
ஒரு 6 மாசத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்ல அடுத்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இவ்வளவுதான் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பிளான் போடுவாங்க. யாராவது ஒருத்தங்க இப்படி 2001ல இருந்து 25 வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பேஷன்ஸ், அதுக்கான டிட்டர்மினேஷன், அதுக்கான இவ்வளோ ஒர்க். அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு சின்ன இதுதான். தமிழன்றது வந்து ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆரம்பிக்கிறாரு. அது அப்படியே போய் 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 கடைசியில் இங்கே முடியுது. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டே இவங்க அப்பா வந்து இவர் வந்து நாளைய தீர்ப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவாக லான்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். உடனே தே ஸ்விட்ச் த பேட்டர்ன். ஃபுல்லாக அவர் லவ் ஹீரோவாக கொண்டு போய் ரொமான்டிசைஸ் பண்ணி அவர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவங்களா ஆக்கி ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ண வச்சு, அப்புறம் ஃபேமிலிஸ்க்கெலாம் பிடிக்க வச்சு, அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் மாஸ் ஹீரோவாக கொண்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. And he has also acted in many movies where he has represented the public. இந்த பப்ளிக்கோட பிரச்சனையை பற்றி 2009 வந்துட்டு நேரில் போய் பேசியிருக்காரு. அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்தில் போய் டெல்லியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் ஒருத்தங்களால ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ண முடியுமா சார்? இந்த இன்டர்வியூவில் கூட சொல்கிறாரு, இந்தியா டுடேவோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் 2011 சொல்கிறாரு, எனக்கு இருக்குதுங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு, பட் நான் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி உடனே போயெல்லாம் ஆக முடியாதுங்க. அதுக்கு ஒரு பேட்டர்னை நான் பில்ட் பண்ணி அதுக்கு செட் பண்ணி அதை வச்சுட்டு அப்புறம் தாங்க அங்கே போக முடியுன்றார். இவ்வளோ பேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குமா சார் வாழ்க்கை? எனக்கு இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு see him as my mirror image. ஏன்னு சொல்கிறேன்றா, நான் ஒரு 34 வருஷமாக ஜோக் செய்யினிருக்கேன். பர் டே 10 ஜோக் எழுதுவேன். நான் என்னோடய ஒய்ஃபுக்கு சீரியஸாக இருக்கா, லாஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்காங்கன்னு ஒன்று, அவனோட கசின் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார் ரங்கநாதன். அவர் சொன்னார் அமெரிக்காலேருந்து, நீ டல் ஆகிடாத, இப்போது 10 ஜோக் எழுதுகிற இடத்துல 20 ஜோக் எழுது. நீ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ஐகானிக்காக இருக்க என்டர்டெயின்மெண்ட், நான் உன்னை பார்த்து தான் சந்தோஷப்படுவாங்கன்னு இருக்கும்போது நீ டல் ஆகிட்டேன்னா ரிஸ்க்கு, ஆம்பியன்ஸே ஒரு மாதிரி ஆகிடும். நீ வந்து தயவுசெய்து ஜோக் இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதுனார். முடியுமான்னு பார்த்தா என்னால் முடிஞ்சுது. அது ஏன்னா 34 இயர்ஸாக ஒரு 140 பேருக்கு டெய்லி ஜோக்ஸ் அனுப்பிச்சுன்னு இருக்கேன். இப்போ வாட்ஸ்அப்பு முன்னே ஏதாவது ரைட்டிங்லேயோ ஏதோ ஒன்று டெய்லி அனுப்புவேன். 140 பேருக்கு அனுப்புவேன். ஒரு 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் பண்ணுறதை பண்ணினே இருப்பேன். அது ஹியூமர் எனக்கு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணினே இருப்பேன். இது எப்போ எப்படி யூஸ் ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ஹியூமர் கற்றுக் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டப் காமெடி, இன்டர்வியூயிங், ரிவ்யூயிங், கமெண்ட்ரி, கிராஸ்வேர்டு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணுன்ற லெவலில் மைண்டில் இருக்குது. இதுக்கு யூனிவர்சிட்டிக்கு பில்டிங் கிடைக்குமா, ஆள் கிடைக்குமாலாம் நான் யோசிக்கல. இதை நான் பண்ணினே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் பப்ளிக்கோடைய ரெக்குவயர்மெண்ட்டும் என்னுடைய தாட்ஸு, என்னோட பைனியரிங் ஆக்டும் ஜெல் ஆகும். அன்றைக்கி இது கிளிக் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவரும் பண்ணியிருப்பார். நமக்கு பாலிட்டிக்ஸில் போகணுன்ற கான்ட்ரு ஆஃப் த மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் படத்தில் எங்கெங்கே சான்ஸ் கிடைக்கிறதோ பீப்புளுக்கு பிடிக்கிற விஷயத்த பண்ணினே இருப்போம். ரவுடி அடிக்கிறது, லேடிஸை சேவ் பண்ணுறது, கஞ்சா ஒழிக்கிற ஒரு சீன்ஸு, என்ன இந்த மாதிரி நாட்டுப்பற்று ப்ரமோட் பண்ணுற படங்கள், இதை பண்ணிக்கினே இருப்போம். செல்லுலாய்டில் பண்ண கிட்டத்தட்ட இப்படி ஒருத்தர் இப்போ விஜயகாந்த் மாதிரி ஒரு போலீஸ் நமக்கு இருந்துட்டா பியூட்டிஃபுல்லாக இருக்காதா ரவுடிங்கில் அடிக்கிறதுக்கு அப்படின்னு தோன்றது இல்லை. அந்த ஃபீல் வந்து ஸ்க்ரீன் வழியாகவே வந்துனே இருந்தால் போகிறோம். ஒரு ஸ்டேஜில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிடும் ரியாலிட்டியில். அப்படின்றது தான் அவர் மைண்டில் போயிருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு எப்படி ஹியூமரில் தோணுதோ அவருக்கு ஒரு லீடராக பொலிட்டிக்கலாக வரணும்னு அப்படி தோணிருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு இப்படி தோன்றுது, அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த குவாய்ட்டாக இருக்கிறதுனால வந்து சில ப்ராப்ளமும் இருக்குல்ல சார். நிறைய பேருக்கு வந்து இவர் சிடுமூஞ்சியா இருக்காரு, இவர் பேச மாட்டேங்கிறாரு, நிறைய பேர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இப்போ பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது உங்களை அடுத்தவங்க அப்ரோச் பண்ணணும், உங்ககிட்ட வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வரமாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை இதனால் கிரியேட் ஆகும். அந்த ஹர்டில்ஸையும் கிராஸ் பண்ணி வரணும். No, I'll tell you, he is like MGR. He doesn't answer immediately. தோனிக்கும் கோலிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. 2 ways of staying at the top, being successful. 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல். ஒருத்தர் சைலன்ஸு, ஒருத்தர் வைப்ரன்ஸு. அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது அவர் இப்போ இன்ஃபேக்ட் தோனி இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்க்ரீம்லாம் பண்ணிட்டு அனிமேட்டட்லாம் ஆகாமல் இருக்கிறதுனால மொத்த எனர்ஜி திங்கிங்லேயே இருக்கும். அதனால தான் மூவ்ஸ் ஸ்மார்ட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ சைலண்ட்டாக இருக்கிறவங்கள ரொம்ப காமு, இவங்க என்ன எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்கன்னு இடம் போட்டுறாதீங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிற தாட்ஸ் 10 பேருக்கு சேர்ந்த தாட்ஸ் ஒன்று ஓடின்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே. தே வில் ஹேவ் அன் ஆன்சர். இட் வில் கம் அவுட் ப்ராக்டிக்கலி, நாட் இன் தியரி. இதை வெறும் ஆன்சர் பண்ணி நான் கவுண்டர் கொடுத்து என்ன மாதிரி ஜோக் அடிச்சு கவுண்டர் கொடுக்கறதுல அதில் பாயிண்ட்டே கிடையாது. லாங் ரனில் கம்முன்னு எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் இப்போ நான் ஒரு படம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஹீரோ என்ன படம் அது அப்படின்னு சொல்லிட்டேன், நீ என்ன படம் எடுத்துக்கிற பெருசா, நீ நடிச்சுக்கிறேன்னு என்னை கேட்கலாம். இது அனிமேட்டடு. கம்முன்னு இருந்துட்டு அடுத்த படம் டெவாஸ்டேட்டிங்காக ஒரு படம் எடுப்பீங்க, World War 3 மாதிரி. அப்போ நானே இல்லை என்ன லெவலில் ஐயோ இவராது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. விஜய்க்கு பண்ணாங்க முதல்ல பத்திரிகையில் டேமேஜிங் ஆகினாங்க. ஓஹோ இவர் வரதை வந்து நாங்கள் துட்டு குத்து வேறு போய் பார்க்கணுமாலாம் ஏனாங்கல்ல. பதிலே சொல்லலை. அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பார், அதெல்லாம் வேறு. பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்த படங்களில்
இப்போ ஐயோ ஏன்டா இந்த மாதிரி எழுதினோம் அப்படின்னு இப்போ இவரோட இன்டர்வியூ கிடைக்காதான்றச்சா இட் வில் பி டூ லேட், க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். அதனால தான் ஹீ டசன்ட் ஆன்சர் வேர்பலி. என்னோட ஆக்ஷன்ஸ் அடுத்த ப்ராஜெக்ட் காமிக்கணும் பார், இப்போ கேட்டிங்கல்ல இதுக்கான ஆன்சர் அங்கே வரும், அவ்வளோதான். இப்போ வந்தவுட என்கிட்டயே நிறைய பேர் அவர் என்ன பெருசாக தெரியும், அவர் என்ன பண்ணிவிடுவார் கேட்டுனே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நடிகர் திலகம் பராசக்தியில் உள்ளே வந்தார்ல, அப்போ ஒரே ஒன் மேன் ஸ்டுட் பை ஹிம், பெருமாள்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு போனாங்க, மேபி இவருக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கார் ஏதோ சொல்லியிருக்காங்க ரீசன். அப்போ ரிஜெக்ஷன் அங்கே வருது. பட் இவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்பயே வந்து ஒரு சிவாஜி மாதிரி வீரபாண்டிய கட்டம் நடிச்சு காட்ட முடியுது. அப்போ தான் உள்ளே வர்றாரு. உள்ளே வரும்போது 4 ஆஸ்காரோட வர முடியாது. அவரை விட்டாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பண்ணி 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 இவர் தான் டான் ஆக்டிங்லன்னு காமிச்சார். தோனி உள்ளே வரும்போது சைலண்ட்டாக இருந்திருப்பார், லாங் ஹேரோட வந்தார். என்ன அவர் கிராமி அவார்டு வின்னர் மாதிரி வர்றாரு, கிரிக்கெட்டர் மாதிரி இல்லையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓவர் த இயர்ஸ் அடிக்கிற 6 அடிக்கிற ஃபினிஷிங்கை பார்த்து 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 மிஸ்டர் கூல் T20 ஃபினிஷர்னால் இவர் தானே ஒரு டைட்டில் வருது இல்லை. யூ ஹேவ் டு கிவ் டைம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் அசோசியேஷனில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க, 8 பேர், ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டில் நான்வெஜ் குக் பண்ணுறாங்க, ராத்திரி கார் ஆஃபே பண்ண பண்ணுறாரு இன்ஜினை, இன்னொருத்தர் வந்து பசங்க ஒரே கத்தலாக இருக்குது மத்தியானம் சொல்லினே இருப்பாங்க இந்த செக்ரட்டரி கிட்ட. அவர் போஸ்ட்டை விட்டு ஓடிலாம் தோணும் அவருக்கு. ஆனால் அதில் ஒரு 2 ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்கின்னு வந்திருக்கார். இப்போ தான் அவர் ஒவ்வொன்றா தான் சார்ட் அவுட் பண்ணுவார்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிபடி ரிக்வயர்ஸ் டைம்ன்ற. அதனால் எல்லாத்தையும் ஓவர் நைட் மாற்றிட முடியாது, சின்ன சின்னதாக மாற்றுவார். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1 இயர் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணி பார்க்கும்போது ரிப்போர்ட்டு ப்ராக்ரஸ் என்னன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு he will produce results, but his silence is his answer, but don't expect an immediate verbal answer, but டெஃபினட்டாக ஒரு கிளிக்காகவும் தோணுது. ஸோ அப்புறம் இந்த கோட் சூட் போட்டு வர்றாரு சார். ஆமாம், இந்த சூட்டில் வர ஒரு சிஎம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. கோட்டை விட மாட்டார், கோட்டையே பிடிச்சிட்டாரு, கோட்டும் போட்டு வந்துட்டார் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ அது எப்படி சார், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸாக இருக்குது. இப்போ தப்பே இல்லையே. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்கலாம் நான் வந்து ஃபேடட் ஜீன்ஸ் போட்டுப்பேன், ஆசிட் வாஷ் போட்டுப்பேன், பர்முடாஸோட FM ஸ்டேஷனுக்கு போவேன், எல்லாம் ட்ரெண்டு ஃப்ரெண்டுன்னே பேசின்னு இருக்கும்போது அவரும் அதே மாதிரி தான் வரணும், பழைய மாதிரின்னு எதிர்பார்க்க வேணாம். ஒரு யங் அண்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் வரான்ற ஒரு குஷி இருக்குல்ல எல்லாருக்குமே. அது என்ன ப்ராசஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன யோசிச்சுருப்பாங்க நினைக்கிறீங்க? அதுவும் பிளாக் அண்ட் பிளாக், ஐ மீன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்வொகேட் போகிற மாதிரி. ஆமாம், இப்போ அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்கிறவங்க மெயினாக போகிறவங்க, பேரிஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அட்வொகேட்ஸ்லாம் மெயின் ஹைகோர்ட் இந்த மாதிரிலாம் போகிற ஒரு காஸ்டியூம் வச்சுப்போமே, இது என்ன ப்ராசஸில் மைண்டில் யோசிச்சுப்பாரு? பிளாக் அண்ட் ஒயிட்டு இதுதானே? நோ, அவருக்கு வந்து எனக்கு இது சூட் ஆகுது. ஐ திங்க் இஸ் அ பர்சன் ஹூ வில் கோ பை ஹிஸ் கம்ஃபர்ட் லெவல்ஸ். எனக்கு கம்ஃபர்டபுளாக இதுதான் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறேன் 3/4 ஒரு நார்மல் காட்டன் ஷர்ட்டு, ஒரு ஜீன், ஒரு பூட் கட் ஜீன் போட்டு நடந்து வர்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இங்கே ஓகே, இது ஒரு லெவல், பெரிய லெவல், லீடர் லெவல். இந்த இடத்துக்கு வந்து இது ஓகே, ஒரு பிளேசர், ஏதோ பீஸ்டில் வந்த ஒரு அந்த காஸ்டியூம்னு சொன்னாங்க. ஸோ இட் சூட்ஸ் ஹிம் பர்ஃபெக்ட்லி. ஃபிசிக்கலி ஹி லுக்ஸ் லைக் அ CSK கிரிக்கெட்டர், ஹி லுக்ஸ் லைக் அ கிரிக்கெட்டர், ஹி இஸ் ஃபிட். நீங்கள் டான்ஸ்ன்னு எடுத்துட்டா ஹி இஸ் ஐகானிக். டான்ஸில் ஒரு ஃபைட்ஸு, ரவுடி அடிக்கிறாரு எடுத்திங்கன்னா ஃபைட்ஸில் நம்பக்கூடிய விஷயமா இருக்குது. சென்டிமெண்ட்ஸு, ஃபன்னு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எதை பார்த்தாலுமே இஸ் காட் எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி, அப்படி பண்ணிட்டா போகிறோமா இப்படி பண்ணிட்டா போகிறோமான்னா டைம் கொடுக்கணுன்ற நான் திருப்பி இப்போ தான் வந்து 1 வாரம் கூட இல்லை, அதுக்குள்ளே யூ கான் கம் டு கன்க்ளூஷன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சார் இப்போ இந்த வேஷ்டி சட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் இப்படினாலே வந்துட்டு அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு கன்செப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி தான் இத்தனை வருஷமாக க்ரியேட் ஆகிருக்குது. மேபி அவருடைய இந்த கோட் சூட்டுங்கிறது வந்து அதை பிரேக் பண்ணி இந்த சூட்டில் வரும்போது வந்து ஐ எம் கோயிங் டு வெரி ப்ரொஃபஷனல், நான் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன், ரொம்ப எக்ஸிக்யூட்டிவாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் அப்படி தான் இருக்க போகுது. திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்ட் அனதர் ஒயிட் காலர் ஜாப் ஒரு ஒயிட் காலர் கிரைம்ஸ் நான் பண்ண போகிறதுலாம் இல்லை. நான் ஐம் கோயிங் டு பி வெரி ப்ரொஃபஷனல்ன்றத மக்களோட மைண்டில் செட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்லி செட்டிங் ஹிம்செல்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த அதர் பொலிட்டிஷியன்ஸ். அந்த தாட் ப்ராசஸாக கூட இருக்குமா? அதான் இது ரொம்ப ஜைனியாக பயங்கர ஒரு ஹைப் ஓவராக கொடுத்து ட்ரெண்டியாலாம் ட்ரெஸ்ஸு கிடையாது, ஓவர் ட்ரெடிஷ்னலும் கிடையாது. மிட்வே ஐ எம் ஃபார் எவ்ரிபடி அப்படின்றது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒரு தமிழ் வருஷம் வந்ததுன்னா அவர் வேஷ்டியில் கூட வருவார், அதை ஒரு சேஞ்சுக்குன்னு வருவார், ரைட்டு. பட் லெட் அஸ் நாட் கோ டூ மச் பை அட்டையர் அண்ட் ஆல் தட். என்ன பண்ண போகிறாருன்றது தான் இப்போ எல்லாருக்குமே மெயின் தவிர, இன்ஃபேக்ட் அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அவருக்கு. அப்பா இந்த ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம பிரச்சனையை பற்றி பேசாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும். பாதிப்பன் இப்போ சும்மா ரோல் ரிவர்சல் பண்ணி பாருங்கள். நான் விஜயாக இருக்கேன், விஜய் வந்து நானாக இருக்காருன்னா, நான் ஒரு சிஎம்மாக வந்தவுடனே
தெரியல, ரோடே சரியில்லை, பவர் கட் வேறு பயங்கரமாகுது தெரியல, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருக்குது, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணினே இருந்தீங்கன்னா யாரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. அவங்களுக்கு செரிப்ரலாக அவர் ஒரு சர்க்கிள் வச்சுருக்காரு, ஒரு க்ளோஸ் குரூப் ஒன்று வச்சு ஆல் ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது இப்போ ரிசல்ட்ஸை தவிர. வி ஹேவ் டு கிவ் டைம் அண்ட் ஜஸ்ட் வாட்ச். சார் மிஸ்டர் விஜயோட அந்த பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு பர்சனலாக கான்ஃபிடென்ஸ்ன்றது சார். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹியூமராலஜியில் பாசிட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டிங்கிற ஒரு 2 விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ்க்கு வரேன். ஹவு மச் கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்கு இருந்திருந்தா இந்த 2 வருஷத்தில் இதை நடத்தி காட்டியிருந்திருக்க முடியும் ஃபர்ஸ்ட்? பிகாஸ் செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கு மேலே நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கணும். யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் நம்பியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோல் ஸ்டேட்லேயே எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் மட்டும் தான், ஈவன் நாட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் ஹிஸ் எம்எல்ஏஸ் ஹூ ஆர் ரைட் நவ் would have thought that this will happen. I think he would have been the only person on earth who believed that this will happen. So அப்போ அவ்வளோ பெரிய செல்ஃப் பிலீஃப்ன்றது லைஃப்பில் மக்களுக்குமே கூட எவ்வளோ முக்கியம் ஆன் டெய்லி பேசிஸ்ன்றதை இது புரிஞ்சுக்கலாம்ல? ஆமாம், நீங்கள் இது பின்னாடி ஹார்ன் அடிக்கிற மாதிரி தான் வண்டியில். நான் வந்து வண்டியில் போயிருக்கும்போது கேங் அடிப்பாங்க பின்னாடி. அதாவது அவருக்காக மோடி வெயிட் பண்ணுறாங்களாம் சிக்னலில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏய் அறிவு இல்லை மவனை, வண்டி போகுது இல்லை ஃப்ரண்ட்டில், அதானே சொல்லுவீங்க. நான் எருமாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி இப்படியே போயிட்டு இருப்பேன். சர்ன்னு என்னை தாண்டிட்டு சிக்னலில் போய் நிற்பான். பக்கத்தில் போயிட்டு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு, நான் செகண்ட் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு நான் திரும்பி பார்த்தோன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், எவ்வளோ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், எனக்கு போய் சிக்னலில் டயத்துக்கு போகணும் அவ்வளோதான். அப்படின்றதுனால தான் யார் என்ன சொன்னாலுமே நான் மைண்டில் ஒன்று வச்சுருக்கிறத நான் அச்சீவ் பண்ணி தீருவேன் அப்படின்றத அவருடைய ஃபோர்ட்டே அதுதான் நினைக்கிறேன். சொல்கிறதெல்லாம் சார் லிசனிங் வந்து ரொம்ப ரேர் பாஸ், எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி. I rate that quality as his best. Listening to people without batting an eyelid, அப்படியே கேட்குறது, ஓகே ஓகே அப்படின்னு கேட்குறது, நடுவில் குறுக்க பேசுறது கிடையாது. ஃபுல் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். உள்ளுக்குள்ளே தாட் ப்ராசஸ் போகும், அந்த ப்ராசஸிங் அப்புறம் போகும். அந்த லிசனிங் வந்து நிறைய இல்லைன்னா கஷ்டம், அஜிடேட்டே ஆகிறது இல்லை, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. ஸோ இப்போ கூட அசம்பிளியில் வந்துட்டு ஆப்போசிஷன் பீப்புளெலாம் வந்து பேசும்போது, அந்த பார்ட்டி லீடர்ஸ் பேசும்போது ஒரு சிஎம் உட்காந்து நோட் பண்ணி நான் தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நேற்று ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம், அதாவது அவங்க அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு, பட் இதெல்லாம் வந்து நான் வைக்கிற கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. இவர் பாட்டுக்கு வேகமாக பேப்பர் பென்லாம் எடுத்து அந்த கிரிட்டிசிசம் நோட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஆச்சரியமாக இருக்குது சார். அதெல்லாம் நார்மலாக கோவம் வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அங்கே தான் டிஃப்ரென்ஸை காமிச்சுட்டு இருக்காருன்றேன்.